பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்றைக்கும் ஒரு சின்ன வசனத்தோடு நம்ம தியானிப்போம். சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது அப்படின்ட்டு வாசிக்கிறோம். நம்ம சில நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை வாழ்க்கையில் நிறைவேற மாட்டேங்குது. ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் எவ்வளோ இருக்குது, எப்பயோ கொடுத்தாரு ஆண்டவர், சின்ன வயசுலேயே கொடுத்தாங்க, ஆனால் இன்னும் என் வாழ்க்கையில் நிறைவேற மாட்டேங்குது அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து ரொம்ப கலங்கி போயிடுறோம். அப்படித்தானே? நானும் அப்படிதான். பல சுச்சுவேஷன் நம்ம மனுஷங்க தானே, நம்ம யோசிக்கிறோம், நல்ல நிறைய சுச்சுவேஷன் அப்படி நினைக்கிறோம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அதற்காக குறித்த காலமும் குறித்த நேரமும் வந்தது. அப்படின்னா ஆண்டவர் குறித்திருக்கிற காலத்துல நிச்சயமா அந்த வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். அப்படித்தானே? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வாழ்ந்து வரும்போது அந்த வாசிக்கிறோம், அன்றைய தினமே 430 வருஷம் முடிஞ்ச அன்றைய தினமே அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டாங்கன்னு வாசிக்கிறோம். இப்போ ஆண்டவர் ஒரு அப்பாயிண்டட் டைம் வச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் ஒரு குறித்த காலம் வச்சிருக்காரு. அப்படித்தானே? யாக்கோபுடைய தரிசனம் நிறைவேற்றுவதற்காக அவன் 21 வருஷங்கள் காத்திருந்தான். அதுபோல் ஒவ்வொருவருக்கும் அந்த குறித்திருந்த காலங்கள் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்படிதான் வெயிட் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமா அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாக்குத்தங்களை கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். நீங்களும் உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க. அவங்க தரிசனத்துக்காக நீங்க ஜெபிங்க, தரிசனத்துக்காக போராடுங்க, உங்க தரிசனத்தை நிறைவேற பிரயாசப்படுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். God bless you.